அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் இல்வாழ்க்கை, அதனுடைய அதிகார தொகுப்பாக வருகிறது. இல்வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஐயன் 10 குறள்பாக்களில் அதனுடைய விதிமுறைகள் போல் சொல்லியிருக்கிறார். 41 இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இயல்பாக தம் உறவுகளாகிய பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் ஆகியோருக்கு நல்லவை செய்து உதவுவதுதான். என் துடிப்பா, இல்லறத்தார் இயல்புடன் பெற்றோர், பிள்ளைகள், உறவுகளுக்கு நல்வாழ்க்கைக்கு உதவுவதே முதல் கடமை. இல்லறத்தார் இயல்புடன் பெற்றோர், பிள்ளைகள், உறவுகளுக்கு நல்வாழ்விற்கு உதவுவதே முதல் கடமை. 42 துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஆசைகளை துறந்து துறவு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும், ஆசைகளை துறக்காமல் இல்வாழ்க்கை வாழ்பவர்க்கும், இறந்து போனவர்களுக்கும் இல்லற வாழ்க்கையில் வாழ்பவர்கள்தான் துணை. முனிவர்கள், இல்லறவாசிகள், மறைந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணை இல்லறத்தார். என் துடிப்பா. 43 தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தெற்கு திசையில் வாழும் முன்னோர்கள், கடவுள், விருந்தாக வருபவர்கள், உறவினர்கள், தான் என்னும் 5 வகை பிரிவினருக்கும் நற்செயல் செய்து போற்றுதல் இல்லற வாழ்வில் தலையானது. என் துடிப்பா. மூதாதையர், தெய்வர், விருந்தினர், சுற்றத்தார், நம்மவர் என்ற ஐவரையும் பேணுவர் இல்லறத்தார். மூதாதையர், தெய்வர், விருந்தினர், சுற்றத்தார், நம்மவர் என்ற ஐவரையும் பேணுவர் இல்லறத்தார். 44 பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழிக்கு அஞ்சி பொருளை நேர்வழியில் சேர்த்து அதை பலருக்கும் பங்கிட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் அவர்களின் வாழ்வில் நல்ல வழி எந்நாளும் தடைப்படுவதில்லை. துடிப்பா. பாவ வழியில் சேர்க்காத பொருளை பலருக்கும் பங்கிட்டு வாழ்தல் நல்ல வழியை தடையின்றி திறந்து வைத்தல். பாவ வழியில் சேர்க்காத பொருளை பலருக்கும் பங்கிட்டு வாழ்தல் நல்ல வழியை தடையின்றி திறந்து வைத்தல். குறள் எண் 45 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லற வாழ்வின் இயல்பான பண்பு மற்றும் பயன் என்பது அன்பு செலுத்துதல் மற்றும் நேர்மையாக வாழ்தல். துடிப்பா. இல்லறத்தை நல்லறமாக்குபவை அதன் பண்பாக விளங்கி பலன் கொடுக்கும் பேரன்பும் பெருநேர்மையும் தான். இல்லறத்தை நல்லறமாக்குபவை அதன் பண்பாக விளங்கி பலன் கொடுக்கும் பேரன்பும் பெருநேர்மையும் தான். 46 அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். வாழ்க்கையாற்றின் நேர்மையாக இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தால் நேர்மையின்றி வாழ்ந்து பெறப்போவது என்ன. துடிப்பா. தர்மத்தின் வழி நடமாமல் அதர்ம வழி நடந்து பெறுவதென்ன. தர்மத்தின் வழி நடவாமல் அதர்ம வழி நடந்து பெறுவதென்ன. 47 இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்லற வாழ்வின் இயல்புகளுடன் வாழும் இல்லறத்தாரே வாழ முயற்சி செய்பவர்கள் எல்லாம் முதன்மையாக இருப்பவர். துடிப்பா. பிரம்மச்சரியம் துறவரம் தாண்டிய முதலாம் இடம் இயல்புகளுடன் வாழும் இல்லறம். பிரம்மச்சரியம் துறவரம் தாண்டிய முதலாம் இடம் இயல்புகளுடன் வாழும் இல்லறம். 48 ஆற்றின் ஒடுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. உண்ணாவிரதம் இருந்து தவம் செய்து வாழ்வதை விட நேர்மையாக இல்லற வாழ்வில் ஈடுபடுவதே சிறந்தது. நேர்மையான குடும்ப வாழ்வு விரதம் இருக்கும் துறவரத்தை விட சிறப்பு. துடிப்பா. நேர்மையான குடும்ப வாழ்வு விரதம் இருக்கும் துறவரத்தை விட சிறப்பு. 49 அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இல்வாழ்க்கை அறத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். அதுவும் மற்றவர் பழிக்காதபடி வாழ வேண்டும். துடிப்பா. பிறர் போற்ற வாழும் சிறந்த வாழ்க்கை நேர்மையான இல்வாழ்க்கை. பிறர் போற்ற வாழும் சிறந்த வாழ்க்கை நேர்மையான இல்வாழ்க்கை. 50 வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் சிறந்த முறையில் நேர்மையாக அறவாழ்க்கை வாழ்பவன் வானத்தில் வாழும் தெய்வமாக கருதப்படுவான். துடிப்பா. வாழ்க்கை நேர்மையானால் வாழுமிடம் கோவிலாகும். வாழ்க்கை நேர்மையானால் வாழுமிடம் கோவிலாகும். இப்படி 10 குறட்பாக்களில் யாரும் துறவரம் போக வேண்டாம், யாரும் பிரம்மச்சாரியம் எடுக்க வேண்டாம், அனைவரும் அழகிய துணையை, அழகிய என்றால் மனத்தால் அழகிய பொருத்தமான அன்பும் அறனும் உடைத்த துணையை தேர்ந்தெடுத்து அவருடன் இல்லற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொதுவான கருத்துக்களாக 10 குறட்பாக்கள் ஏன் சொல்லி இருக்கிறார்.
இதற்கு பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள். என் நண்பருக்குரிய அக்கா இன்சுவை அவர்கள் தினந்தோறும் பின்னூட்டம் அளிக்கிறார்கள். அவருக்கும் மற்றவர்களுக்கும் நெஞ்சாத நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினேத்திரலையா, விழிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.